இல்லை என அகந்தைப்படுவதற்கு காரணமாய் வாயிற்காட்சிக்கு விடயமாய் தோன்றிய ஒன்றதனை ஒன்று அது வாயிற்காட்சியில் எதுல தோன்றும்? ஞானேந்திரிய அஞ்சு. ஞானேந்திரிய அஞ்சுல ஒரு விடயமா ஒரு பொருள் தோன்றும். அந்த தோன்றிய பொருளை இன்னதென்று புத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படி மனம் போய் பற்றி அது என்ன செய்யும்? ஆங்காரத்தை கொடுத்துரும். ஆங்காரம் துணிந்து எழுந்தாதான் புத்திக்கு போகும். ஆங்காரம் துணிந்து எழுதலைன்னா அது என்ன ஆயிடும்? அங்கேயே வெளியே போயிடும். ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்டர் இருக்கு, வரிசையா இப்படி வரலாம், உள்ள வரிசையா வந்துகிட்டே இருக்கும். ஆங்காரம் எது எழுதுறதோ அதெல்லாம் இதுக்கு போகும், புத்திக்கு போகும். எழுதால இப்படியே நீ எல்லாம் வெளியே போயிருப்பான், வெளியே எடுத்துருக்கும். கண்ணால 1000 பார்த்துட்டு இருப்போம், மனசுல போய் என்னது புத்தியில போய் பதியாது. ஏன் பதியாது? ஆங்காரம் அதுக்கெல்லாம் துணிந்து இடலை. எதுக்கெல்லாம் ஆங்காரம் துணிந்து இடலையோ அதெல்லாம் என்ன ஆயிடும்? வாய்க்காட்சி அளவுலயே போயிடும். கண்ணு பார்க்கும், புத்திக்கு போவார். புத்திக்கு இடையில எது கட் பண்ணிடுச்சு, ஆங்கார தத்துவம் அதை வெளியேற்றிடும். எனவே அப்படி இன்னதென்று புத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படியாக யான் என்றும் எனது என்றும் அதன்கண் ஒருபட்டு எழுந்து இது என்னன்னு நான் பார்த்துவேன் அப்படின்னா ஆங்காரம் எழுந்தாதான் புத்திக்கே போகும், இல்லைன்னா போகாது. ஆன்மாவோடு வேற்றுமையின்றி நிற்கும். எது? ஆங்கார தத்துவம் ஆன்மாவோடு வேற்றுமையின்றி நிற்கும். அதுவும் குணவேற்றுமை பற்றி பூதாதி முதலிய வேறுபாட்டான் முத்தரப்படும் என்க. இதுலேயும் குண வேறுபாடு உண்டு. இது என்ன ஆகும்? 3 திறமா நிற்கும். எது? ஆங்கார தத்துவம் 3 திறமா நிற்கும், 3 குணமா நிற்கும். எது? பூதாதிகம், வைகாரிகம், தைசலம் என்று 3ஆக நிற்கும் என்று சொல்றார். பாருங்க, ஆங்காரம் என மறியிற்று. ஆங்காரத்துவம் ஆங்காரம் இங்க பாட்டுல வருது. நீங்காது நிற்கும் எனவே அது கலை போல வினை முதற் காரணம் என்று உபசரிக்கப்படும் என்பதும் ஆயிற்று. ஆன்மாவோடு நீக்கமரம் என்று யான் எனது என்கின்ற உணர்வுக்கு காரணமா எப்போதும் இருக்கும். ஏன்னா அப்படி அது நினைந்தாதான் ஒரு விடயத்தை அறியும். விடயத்தை அறியணும் என்ன இருக்கணும்? இது ஆங்காரம் எழுந்தாதான் அறியும். அதனால ஆன்மாவோட எப்படி நிற்கும்? எப்பவுமே நீங்காம நிற்கும் என்று சொல்றாரு. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாமா? டைமாச்சா? மனமது தைசதத்தில் வந்து ஒரு பொருளை முந்தி நினைவதும் செய்து அங்கு ஐய நிலைமையில் நிற்கும். ஆங்கே இனமடி சோத்திராதி கண்மை இந்திரியம் எல்லாம் முனம் உரை செய்த வைகாரியம் தரும் என்பர் முன்னோர். சரிங்களா? பாட்டு பாருங்க. தைசதத்தின் கண் இப்போ ஆங்கார தத்துவம் 3ஆ நிற்கும், 3 குணமா நிற்கும். அது என்னது? தைசதம், வைகாரியம், பூதாரியம். அதில் முதல்ல என்னது? தைசதம். இந்த தைசதத்தின் கண் அம்மூன்றினுள்ளே எது? ஆங்காரத்தின் 3 கூறாகிய 3னுள்ளே தைசத ஆங்காரத்திலிருந்து மனமது தோன்றி முந்தி ஒரு பொருளை நினைவதும் செய்து எதிர்பட்ட ஒரு விடயத்தை இஃது யாதற்பாளது என்று சித்தரூபமாய் நின்று சிந்தித்து. மனம்தான் சித்தமா நிற்கும், மனதனுடைய விருத்தி தான். அப்ப சிந்திப்பது சித்தம், சித்தம் என்பது மனதனுடைய விருத்தி. புரியுதுங்களா? குணதத்துவம் முதல்ல சொல்லும் போது அங்கே என்ன வைக்கக்கூடாது? சித்தத்தை வைக்கக்கூடாது, இங்கதான் வைக்கணும். சரியா? அதான் இந்த மனமது வந்து முந்தி ஒரு பொருளை நினைவதும் செய்து எதிர்பட்டதொரு விடயத்தை இஃது யாதற்பாளதென சித்தரூபமாய் நின்று சிந்தித்தும் அங்கு ஐய நிலைமையில் நிற்கும். பின்னர் அதன்கண் ஐயுற்று நிச்சயத்திற்கு கண்ணதாகிய வேட்கையை விளைவித்தும் முதல்வன் ஆணையால் நிற்கும். அப்போ சித்தமா நின்று சிந்திக்கும். அப்புறம் ஐயப்படும், இதுவா அதுவா என்று சித்தம் தான் என்ன செய்யும்? ஐயப்பட்டு அதன் பிறகு அந்த ஒரு பொருளை
நிச்சயத்து அதன் மீது விருப்பத்தை எழும். இனமொழி சோத்திராதிகம் மனதின் பின்னராகிய மேம்பட்ட இனமாகிய ஞானேந்திரியங்களும் சோத்திராதி என்பதற்கு ஞானேந்திர சோத்திரம் என்பதற்கு முதலாக சோத்திரம் என்பது என்னதுங்க? செவி. செவி முதலாகிய சோத்திரம்னா செவி. சரியா? சோத்திராதியம் செவி முதலாகிய ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் ஞானேந்திரியங்களும் அங்கே தோன்றும். அத்தைசர அலங்காரத்தில் நின்றே முதல்வனது ஆணையாகவே தோன்றும். முன்னம் உரை செய்த வைகாரியம் முன்னர் கூறிய ஏனை வைகாரியத்திலிருந்து கண்ம இந்திரியம் எல்லாம் கண்ம இந்திரியங்கள் ஐந்தும் தரும் என்பர் முன்னோர். முதல்வன் ஆணையினாலே தோன்றும் என்பர் முன்னோர். இப்ப என்ன சொல்லிட்டாரு பாட்டுல? மனம் தோன்றும், மனதின் விருத்தி சித்தம், சித்தம் சிந்திக்கும், மனம் ஐயப்படும், மனம் ஐயப்படும். அதன் பிறகு ஞானேந்திரியம் தோன்றும். இதிலிருந்து தைசர அலங்காரத்திலிருந்து ஞானேந்திரியம் தோன்றும். அடுத்தது வைகாரி அலங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் தோன்றும் சொல்லிட்டார். இப்ப ஞானேந்திரியம் என்ன, கண்மேந்திரியம் என்ன அடுத்த இந்த பாட்டுல சொல்றாரு. இப்போ அந்த இதை மட்டும் நீங்க இருக்கிற எழுதி போட்டுருமா இல்லையா? அதான் மனம் தோன்றும், ஞானேந்திரியம் தோன்றும், கண்மேந்திரியம் தோன்றும். பொடி குறைப்பாருங்க. இம்மூன்றனுள் தைசர அலங்காரத்திலிருந்து மனம் தோன்றி எதிர்பட்டதொரு விடயத்தை இகுது யாதற்பாளது என சித்தரூபமாய் நின்று சித்தித்தும் பின்னர் அதன்கண் ஐயுற்று நிச்சயத்தின் கண்ணதாகிய வேட்கையை விளைவித்தும் நிற்கும். மனதின் பின்னதாகிய ஞானேந்திரியங்களும் அத்தைசர அலங்காரத்திலிருந்தே தோன்றும். ஏனைய வைகாரியத்திலிருந்து கண்ம இந்திரியங்கள் தோன்றும். தோன்றதை மட்டும் சொல்லிட்டார். அடுத்த பாட்டில் தான் ஞானேந்திரியம் என்ன, கண்மேந்திரியம் என்னன்னு விரிவாக சொல்றாரு. அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். பிரிச்சு சொல்லுவோம். 150 பிரிச்சாச்சு. சோத்திராதி சொல்லட்சம் என்னது? தோன்றும் என்று நீங்க வருவிச்சு. சோத்திராதிகம் தோன்றும், சோத்திராதிகம் தோன்றும் நீங்க தோன்றும்ங்கிறத வருவிச்சுக்கணும். ஆமா. அடுத்து ஞானேந்திரன் என்னன்னு சொல்றாரு. அப்புறம் கண்மேந்திரியம் சொல்லுவார். அப்புறம் தன்மாத்திரை சொல்லுவார், போதம் சொல்லுவார். போதத்தினுடைய வடிவம், அதனுடைய அதிதெய்வம் எல்லாமே வச்சு உண்மை விளக்கத்தில் இருக்கிற போல சொல்றாரு. ஒரு அடுத்த ஒரு 4 பாட்டு அதுதான் உண்மை விளக்கத்தில் இருக்கிறதான் பட்டியலை போட்டு அதனுடைய குணம், தொழில், அதிதெய்வம், வடிவம், நிறம், அதற்குரிய குறியீடு. உண்மை விளக்கத்தில் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? 5வது பாட்டு, 6வது பாட்டு, 7வது பாட்டு, 8வது பாட்டுலாம் வருது. அதே தான். அது அப்படியே இங்க சொல்லியிருக்கு. சரியா? என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் காதலித்து உள்ளம் போகிட பாண்டுகள் நின்றதையும் நிலைமையில் புலனெல்லாம் பாண்டுகளால் வைக மனைவரம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க முறைகளால் உயிர்கள் பாடுக நான் மறையங்கள் ஓங்க நத்தமும் வேள்வி மல்க மேம்பொரு செய்வதை விளங்குக உலகமெல்லாம் மேம்பொரு செய்வதை விளங்குக உலகமெல்லாம் மேம்பொரு செய்வதை விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறைந்தாய் போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி, அருள்தரும் மன்னார் முடியம்மையுடன் அமர்ந்திருநாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம்